இப்போ என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து மீன் பிடிக்கிறாங்க மீனவர்கள். அவங்க வந்து வலை ஏதோ கட்டியிருக்காங்க, அதை நீட்டாக தெரியுது, அதான் வலை. அங்கேருந்து ஓட்டின்னு வராங்க மீன் மாட்டுமான்னு பார்க்கலாம் வாங்க. மீன் ஏமாத்திர மாட்டிருக்குன்னு அதோ கையில் வந்து மீன் தான் நினைக்கிறேன், அதை எடுத்துன்னு வராங்க. அது மீன் தான் பொழுகுது, ஏதோ ஓட்டி இப்படி கையில் பிடிச்சிட்டுக்கிறாங்க உள்ளார. பார்ப்போம் வாங்க, வலையில் ஏதாவது மீன் மாட்டி தான் எடுப்பாங்க பார்க்கலாம். பாருங்கள் எப்படி மெச்சின்னு வராது பாருங்கள் ஓனாங்குச்சியில். பாருங்கள் காய்ஸ் வாங்க ஓட்டுறாங்க, அப்படி இப்படி நடக்கிறாங்க, ஏதோ அடிக்கிறாங்க பாருங்கள். அதுவும் அந்த சைடில் ஏதோ ஒன்று மாட்டிச்சுன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல ஜூம் போடுறேன் பாருங்கள், அது அலம்புதா அந்த இடத்துல தான். பாருங்கள் கைஸ் ஓட்டின்னு வராங்க பாருங்கள். அந்த பக்கம் போகிறாங்க, கையில் மீன் வச்சுருக்காங்க வேறு. அதுமாரி சின்ன வயசில் நீங்களே இந்தமாரி மீன் வந்து மெரிச்சு மீன் பிடிச்சிருப்பீங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதை பாருங்கள் மாட்டிச்சு பெருசாக ஏதோ அந்த இடத்துல மாட்டிச்சு நினைக்கிறேன். அந்த இடத்துல பாருங்கள் அலம்பிருக்கு, தெரியுதா உங்களுக்கு? ஒரு அளவுக்கு தான் ஜூம் பண்ண முடியும். அந்த இடத்துல ஏதோ பெருசாக மாட்டிருக்கு. போய் பார்ப்போம் கிட்ட. விக்கி உள்ளே போறியா? எடுக்கிறதுக்காக கிட்ட போகிறாங்க எல்லோரும். ஏதோ மெச்சினே போகிறாங்க பாருங்கள். ஏதோ மாட்டிச்சுன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல எடுப்பாங்க, கிட்ட எடுத்துன்னு வந்தோன்னா உங்களுக்கு காட்டுறேன் அந்த மீனை. கையில் எடுக்கிறாங்க, இங்கேருந்து ஜூம் போடுறேன், தெரியுதான் பாருங்கள் உங்களுக்கு, ஒரு அளவுக்கு தான் தெரியும். எடுத்துட்டாங்க, விரால் தான் பொழுது, பெருசாக தான் இருக்குது ஓரளவுக்கு. ஆமாம், ஒரு 1/2 கிலோ தேருன்னு நினைக்கிறேன். ஓட்டந்தால் ஏதோ கிடச்சிருக்கு அவங்களுக்கு. ஏதோ பாருங்கள் பையில் எடுத்து போட போகிறாங்க, அதை துள்ளுது, தெரியுதா உங்களுக்கு? எனக்கு தெரியுது. மீன் பிடிச்சின்னு வருவாங்க, மேலே காட்டுறவங்களுக்கு அந்த மீனை. வலையை தான் செக் பண்ணுறாங்க. ஓட்டின்னு வந்ததில் ஒரு மீன் கிடச்சிருக்கு அவங்களுக்கு. கையில் இப்போ எடுப்பாங்க பாருங்கள், ஏதோ மீன் மாட்டிக்குது பாருங்கள். மாட்டிச்சு பாருங்கள், ஓரளவுக்கு பெருசாக தான் இருக்குது. ஓட்டந்தால ஏதோ 2 மீன் தான் கிடச்சிருக்கு. கையில் வச்சுருக்காங்க, காட்டுறான். காருங்க காய்ஸ், மீன் ஏமா பெருசு இருக்குது. ஒரு மீன் கிடச்சிது, அதான் பாருங்கள். ஏதோ ஒரு 2 கிலோ வரும்னு நினைக்கிறேன். மீன் பிடிச்சிருக்காரு பாருங்கள், கையில் காட்டணும் பாருங்களா, எவ்வளோ பெருசு இருக்குங்க பாருங்களா. எப்படி இருந்தாலும் ஒரு 1 கிலோ வரும்னு நினைக்கிறேன் இந்த விரால். பாருங்கள், இவர் தான் அவர் ஓட்டின்னு வந்ததால். சரிங்க வாங்க, வலையில் எடுக்கிற மீனை பார்க்கலாம். பாருங்கள், அதை எடுத்துகிட்டு தான் இருக்காங்க இன்னமும். அதை பாருங்கள், மறுபடியும் எடுத்து போட போகிறாங்க மேலே. பாருங்களா, ஏதோ புதவில் போட்டாங்க. இது ஒரு மீன் கடை பாருங்கள், தெரிதா பாருங்கள். இது வந்து துள்ளும், எப்படி துள்ளும் பாருங்கள். அந்த மீன் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. அங்கே பாருங்கள், துள்ளி கீழே வந்துட்டுங்க. தெரியுதான் பார்த்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட பேர் எனக்கு கொஞ்சம் தெரில, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள் ஓரளவுக்கு. அதான் உங்களுக்கு காட்டணும், ஃபுல் மீன் காட்டுறேன். அவ்வளோதான், உங்களுக்கு காலி ஆகிடுச்சு. சரி, அவங்க வீட்டுக்கு போக போகிறாங்க உங்களுக்கு. இது மீன் பிடிச்சிட்டாங்க. அதை பாருங்கள், அம்மா மீன் வச்சுருக்காங்க பாருங்கள். இவ்வளோ மீன் வந்து இப்போ ஓட்டின்னு வந்ததால் அந்த மீனை பிடிச்சிட்டாங்க பாருங்கள். எப்படி இருந்தாலும் ஒரு 3 கிலோ வரும்னு நினைக்கிறேன். இதில் இருக்கிற மீன் பேர்லாம் கொஞ்சம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வச்சுருக்காங்க, வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. சரி, எல்லோரும் நம்ம ஐடி ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் பாய்.